என்ன செய்யல, உன்னை கூட்டிட்டு போகல என்று அவர்கள் அந்த காலை பார்த்து என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தம் தூய்மை இருந்திருக்கும் என்று பாருங்கள். வலீத் பின் அப்துல் மலிக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நம்முடைய விருந்தாளிக்கு இவ்வளவு பெரிய சோதனை ஏற்பட்டு விட்டதே தோழப்பாவிற்கு, என்ன செய்வது என்ற மிகப்பெரிய வேதனையாக இருந்த அந்த சமயத்தில் அந்த அரண்மனைக்கு பனு அப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்திலிருந்து ஒரு குழுவினர் வந்து விருந்தாளிகளாக தங்கினாங்க. பனு அப்ஸ் அந்த கோத்திரத்தார் அவர்கள் விருந்தாளிகளாக வந்து என்ன செய்யறாங்க, தங்குறாங்க. அப்படி தங்கும் பொழுது அதுல ஒரு கண் பார்வை இல்லாத ஒரு மனிதரும் இருந்தார். அவரை ஏற்கனவே பார்த்திருக்கிறார், நல்ல கண் பார்வையோடு நல்ல அழகா இருந்தார். அப்ப வலீத் பின் அப்துல் மலிக் கேட்கிறார், என்ன நீங்க கண் பார்வையோட தானே போன தடவை நான் பார்த்தேன், இப்ப உங்களுக்கு கண் பார்வையிலேயே என்ன ஆச்சு என்று கேட்ட போது, அது ஏன் கேட்கறீங்க, அது ஒரு பெரிய சோதனை அல்லாஹ் எனக்கு வழங்கினான், ஆனா நான் பொறுமை செஞ்சுக்கிட்டேன். என்ன சோதனை அப்படின்னா, என்னுடைய கௌம் என்ற ஊர்ல என்னை விட செல்வந்தர்கள் யாரும் இருக்கல. அல்லாஹ் எனக்கு மக்களை தந்திருந்தான், செல்வத்தையும் தந்திருந்தான், நல்ல மனைவியை தந்திருந்தான், நல்ல செழிப்பாவும். ரஜுலுன் அவுஃபரு மின்னி யாமில் மோமினின் லம் யகுன் ஃபீ பனி அப்ஸின் ரஜுலுன் அவுஃபரு மின்னி மாலன் வலா அக்தர அஹ்லம் வலா வலதா. என்னுடைய அபுசு கோத்திரத்திலேயே என்னை விட செல்வத்தால் கூடியவரும் யாரும் இல்லை, பிள்ளைகளாலும் குடும்பத்தாலும் பெரியவர்களும் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு நிறைய நியாமத்தை பரக்கத்தை தந்திருந்தான். ஒரு நாள் இரவு கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு என்னுடைய சொத்து, அண்டை காலத்துல சொத்துனா ஆடு மாடு ஒட்டகம் இதானே இப்படி இருந்தது, எல்லாத்தையும் அழித்து ஒழித்து விட்டு போய்விட்டது. என்னுடைய தோட்டம் எல்லாம் அழிந்து போய்விட்டது. ஒரு வெள்ளம் ஏற்பட்டு என்னுடைய குடும்பத்தில் இருந்தவர்களை எல்லாம் தூக்கி அழித்து போட்டு விட்டது. எல்லாம் மௌத். யாரு பாக்கின்னு கேட்டா, நான் ஒண்ணு, என்னுடைய கடைசி புள்ள சின்ன புள்ள ஒண்ணு, என்னுடைய ஒட்டகம் ஒண்ணு. இந்த மூன்றை தவிர ஒரே இரவில் எல்லாவற்றையும் நான் என்ன செய்து விட்டேன், இழந்து விட்டேன். பார்த்தா பெரிய ஒரே சங்கடமாக இருந்தது. இதற்கு மத்தியில் என்னன்னா, என்னுடைய ஒட்டகம் என்னை விட்டு அந்த தண்ணிலாம் வத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காலையில பாக்குறேன், ஒட்டகம் வேற விரண்டு ஓடுது. இருக்கும் ஒரே சொத்து அந்த ஒட்டகம் தானே என்று அந்த ஒட்டகத்தை நான் பிடிப்பதற்காக வேகமாக ஓடிக்கொண்டே இருந்தேன். அப்ப என்னுடைய பிள்ளை அங்க இருக்க ஒரு இடத்துல, வீடும் இல்ல ஒண்ணுமே இல்லை, ஒரு விரிப்பு வச்சிருக்கிறேன். சத்தம் கேட்டது, என்னுடைய பிள்ளையினுடைய சத்தம் கேட்கிறது என்று திரும்பி நான் பார்க்கிறேன். என் பிள்ளையினுடைய தலை ஓனாயினுடைய வாய்க்குள் இருந்தது. எவ்வளவு பெரிய சோதனை! சுபஹானல்லாஹ், நான் ஓடி வரக்குள்ள என்னுடைய பிள்ளையினுடைய ஹயாத் முடிந்து விட்டது. சரி, அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த ஒட்டகத்தை மாத்திரம் தான் வைத்திருக்கிறான், அந்த ஒட்டகத்தை அதை நான் பிடித்து வருவோம் என்பதற்காக சென்ற போது அது என்ன நிலை ஏற்பட்டதோ தெரியாது, ஓங்கி கால்களால் அடித்தது. என்னுடைய 2 கண்களிலும் பார்வை போய்விட்டது. என்னுடைய மூஞ்செல்லாம் காயப்படுத்தி போய், இதான் நிலை. ஒரே நிலையில் என்னுடைய சொத்துக்களை இழந்தேன், என்னுடைய பிள்ளைகளை இருந்தேன், என்னுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் தோட்டங்கள் துறவுகள் எல்லாவற்றையும் இருந்து நான் ஏழையா போயிட்டேன். இதான் என்னுடைய நிலை என்று சொன்ன போது அவங்க பார்த்தாங்க, வலீத் பின் அப்துல் மலிக் நம்முடைய விருந்தாளியாக இருக்கக்கூடிய சையதுனா உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சோதனை விட இது பெரிய சோதனையாக இருக்கு. இவர்களை வச்சு அவங்களுக்கு இதை சொல்ல சொல்லுவோம், உங்களை விட சோதனை இது பெரிய சோதனையாக இருக்கிறது அவர்கள் சொல்ல சொன்னார்கள். அப்படிப்பட்ட சையதுனா உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சோதனையை கேட்டு அவங்க சொன்னாங்க, இது என்னை விட பெரிய சோதனையாகத்தான் இருக்கிறது, ஆனால் சோதனையின் போது சபர் செய்து கொள்ளுமாறு அல்லாஹ் எனக்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறான். ஏனெனில் அல்லாஹு தாலா என்ன பொறுத்தவரை 4 பிள்ளைகளை எனக்கு தந்திருக்கிறான். அதுல ஒரு பிள்ளை தான் எடுத்திருக்கிறான். 4 அத்ராஃப்கள், 2 கை 2 கால் எனக்கு தந்திருக்கிறான். அது ஒரு காலை எடுத்திருக்கிறான். ஆக இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ்வினுடைய விருப்பம் அதுவாக இருக்குமே, ஆனால் அதுவே என்னுடைய விருப்பமாக இருக்கும் என்று சையதுனா உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வளவு பெரிய சோதனைக்கு மத்தியிலும் கூட மிக அற்புதமாக அவர்கள் தெளிவாக தன்னுடைய வார்த்தையை எடுத்து சொன்னார்கள். எந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருக்கா நீங்க பார்க்கலாம். அருமையான பெருமக்களே, கடைசியில அவங்க மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க. இந்த செய்தி எல்லாம் மதீனாவுடைய மக்கள் கேள்விப்பட்டாங்க. ஆகா, தங்களுடைய உஸ்தாதாக இருந்த, தங்களுடைய செய்யதாக இருந்த உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பல சோதனைகள் ஏற்பட்டு போய்விட்டது என்று அவர்கள் வருந்தும் அளவுக்கு இருந்தது. அருமையானவர்களே, ஆனாலும் இவர்கள் மிக பொறுமையாகத்தான் இருந்தாங்க. எல்லாரும் வந்து இவங்களோட சுகம் விசாரிச்சுட்டு போனாங்க. அந்த இடத்துல இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமகனார் இவங்களை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வந்து சொன்னாங்க, அபிஷிரியா அபா அப்துல்லா ஃபகத் சபகக உதுவும் மின் அலாயிக் வ வலதும் மின் அப்னாயிகி இலல் ஜன்னah. அழகான ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்றாங்க. அதை உர்வத் பின் ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே சொல்கிறார்கள். எல்லாரும் ஆறுதல் வார்த்தையை சொன்னாங்க, ஆனா இப்ராஹிம் இப்னு முஹம்மது இப்னு தல்ஹா சொன்ன மாதிரி ஒரு ஆறுதல் வார்த்தை யாரும் சொல்ல இல்லை. என்ன சொன்னாரு? அபிஷரியா அபா அப்துல்லா,
قد سبقك عضو من اعضائك وولد من ابنائك الى الجنه والكل يتبع البعض ان شاء الله تعالى. உங்களை விட உங்களுடைய கால் சொர்க்கலோகத்துக்கு முந்திடுச்சு. நீங்க சொர்க்கம் போறதுக்கு முன்னால உங்க கால் சொர்க்கலோகம் போயிடுச்சு. நீங்க சொர்க்கம் போறதுக்கு முன்னால உங்க புள்ள சொர்க்கம் போயிட்டார். எனவே உங்களினுடைய சிலது சொர்க்கத்துக்கு போய்விட்டது, மீதி இருக்கக்கூடியது அது தொடர்ந்து சொர்க்கத்திற்கு செல்லும் என்ற ஒரு அழகானதை கேட்ட போது அவர்களுக்கு மனம் மிக சந்தோஷமாக இருந்தது. சங்கையான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சேனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இப்படி சோதித்த போதிலும் கூட அந்த சோதனைக்கு பிறகும் தங்களினுடைய இல்மினுடைய பணியை, இந்த தீனுடைய பணி அவர்கள் தொடர்ந்து கொண்டிருந்தார்கள், மக்களுக்காக கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளை சொல்லுவாங்க, யா புனைய தஅல்லமுல் இல்ம வபதுலு லஹு ஹக்கஹு, நீங்க இல்ம படிங்க, இல்ம கற்கக்கூடிய விஷயத்தில் முழு காலத்தையும் செலுத்துங்கள். அது மாத்திரமல்ல, அதற்காக அதனுடைய ஹக்கை நீங்கள் செலவழிங்கள், அதுக்காக நீங்க எவ்வளவு செலவழிச்சாலும் பரவாயில்லை என்றும் சொல்லிவிட்டு, ஃபஇன்னக்கும் இன் தகூனு சிகார கௌமின், நீங்கள் கூட்டத்திலேயே சின்ன பிள்ளையாக இருந்தாலும் கூட அல்லாஹ் உங்களினுடைய இல்மின் மூலமாக உங்களை பெரிய ஆளாக்கிடுவான். எனவே அந்த இல்மை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதே சமயத்திலே பார்க்கிறோம், ஹல் ஃபித் துன்யா ஷைஉன் அக்பஹு மின் ஷைഖின் ஜாஹில், வயது முதிர்ந்ததற்கு பிறகும் அல்லாஹ்வை அறியாத, மார்க்கம் தெரியாத ஒரு மனிதனை விட மிக கேவலமானவன் இந்த உலகத்தில் யார் இருக்க முடியும்? எனவே இல்மை நிறைவாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தாராளமாக ஏழை எளியவர்களுக்கு நீங்க வழங்குங்க. தேவை உடையவர்கள் யார் என்பதை பார்த்து நீங்கள் தாராளமாக வழங்க வேண்டும். ஃபஇன்னல்லாஹ தஆலா அஸ்ஸுல் அஸ்ஸா அஸ்ஸுல் ஐஸா வ அக்ரமுல் குரமா என ரப்புல் ஆலமீன் அவன் கண்ணியமானவர்கள்லாம் கண்ணியவாளன், கொடை கொடுப்பவர்கள் எல்லாம் மிகுந்த கொடையாளன். அவன் கண்ணியப்படுத்துவதையும் கொடை கொடுப்பதையும் அவன் விரும்புகிறான். எனவே நீங்கள் அறிஞர்களை கண்ணியப்படுத்துங்கள், தேவையுடையவர்களுக்கு தாராளமாக எடுத்து நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், உங்களை அண்டி இருக்கக்கூடியவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்களுடைய எல்லாம் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். தீபுல் கலாம், அழகான வார்த்தைகளை நீங்கள் பேசுங்கள். எப்போதும் முகத்தை மலர்ச்சியாக நீங்கள் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய அருமையான மக்களே, நீங்கள் லிதகுன் கலிமத்துக்கு தையிபா, உங்களினுடைய வார்த்தைகள் எப்போதும் அழகான வார்த்தையாக இருக்க வேண்டும். உங்களுடைய முகம் எப்போதும் மலர்ச்சியான முகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் மக்களுக்கு அள்ளி கொடுப்பதை விட மக்களோடு நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பது உங்களை அவர்களை நேசிக்க வைக்கும். அவங்க நினைச்சுவாங்க, உங்களை நேசிப்பார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்ன சீனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த வையகத்திலே 71 ஆண்டு காலங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை! முழுக்க முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய வாழ்க்கையாக அவங்க வாழ்ந்தாங்க. கடைசியாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நிறைவுபடுத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஓஹோ சாய் நோன்பா இருக்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, நோன்பு விடுங்களேன், நோன்பு விடுங்களேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நான் நோன்பு இங்க திறக்க போறதில்லை. அவங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹவுதுல் கௌதரிலிருந்து நீரருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க, நான் நோன்பு திறக்க போகிறேன் என்பது அவர்களுடைய விருப்பமாக இருந்தது. தங்க வெள்ளி பாத்திரங்களில் அவங்க குடிக்கிறதுக்கு தயாராக இருந்தார்கள். சுவன ரம்பையர்களாக இருக்கக்கூடிய ஹூரின் கண் கைகளின் மூலமாக அவர்கள் அந்த குவளைகளை பெறுவதற்கு தயாராக ஆகிவிட்டார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தம், வாழ்க்கை முழுவதும் போதனைகள், தாராளமாக அள்ளி கொடுத்தல் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, சோதனையின் போது அதை பொறுமை ஏற்றுக்கொண்ட அற்புத மனிதராக திகழ்ந்தவர்கள் தான் சையதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இத்தகைய பெருமகனாரினுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாகும், படிப்பினையாகும் அமையட்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்தகைய பெருமக்களை நேசித்து வாழும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நிறைவாக தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.